கசப்பே இல்லாம தக்காளி வெங்காயம் பூண்டு எதுவும் சேர்க்காம பாவக்கால ஒரு தொக்கு பண்ணீங்க அப்படின்னா சாதத்துக்கும் பிசைஞ்சுக்கலாம், ரச சாதம் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பரா இருக்குங்க. நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு பாவக்காய் பொடி பொடியா வெட்டியிருக்கேன். நீங்க ரவுண்ட் ரவுண்டா கூட வெட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணும்னாலும் வெட்டிக்கலாங்க. ஒரு எலுமிச்சப்பழ அளவுக்கு புளி முதல்ல ஊற வச்சுக்கலாம். ஒரு கடாயில ஒரு 5ல இருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. நல்லெண்ணெய்னா இன்னும் டேஸ்டா இருக்கும். கடுகு சேர்த்துட்டு பொரிஞ்சதுமே கருவேப்பிலையும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு எதுவுமே சேர்க்கறது கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இது. இப்ப நம்ம வெட்டி வச்சிருக்க பாவக்காவை இந்த எண்ணெயில போட்டுட்டு கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. காய் பாத்தீங்கன்னா எண்ணெயிலே வேகணும். அதனால அது ஒரு அடுப்புல தனியா சிம்ல வச்சுட்டு இன்னொரு அடுப்புல 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு 1.5 ஸ்பூன் உளுந்து பருப்பு சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் வறுத்து விட்டுக்கோங்க. இது முழுவதுமா வறுபடக்கூடாது, பாதி தான் வறுபடணும். ஏன்னா இன்னும் நம்ம 2-3 பொருள் சேர்க்கணும். பாதி வறுபட்ட பருப்போட 2 ஸ்பூன் வர கொத்தமல்லி. இதுக்கு கொத்தமல்லி தூள் நல்லா இருக்காதுங்க, வர கொத்தமல்லி தான் நல்லா இருக்கும். 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியா வெந்தயம் சேர்த்துக்கணுங்க. 1 நிமிஷம் மட்டும் வறுத்து விட்டுட்டு ஒரு 5 வரமிளகாய் சேர்க்கிறேங்க. காரம் இது கரெக்டா இருக்கும். உங்களுக்கு காரம் கொஞ்சம் சுருக்குன்னு வேணும்னா இன்னொன்னு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா சிம்ல வச்சு வறுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய கடாயாவே எடுத்துக்கோங்க. பருப்பெல்லாம் கரிஞ்சிராம பாத்துக்கோங்க. வரமிளகாய் சூடானா போதுங்க. இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவியோ இல்ல கட் பண்ணியோ சேர்த்துட்டு அதுவும் 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே நல்லா ஆற விட்டுருங்க. அந்த சூடுலயே தேங்காய் வறுபட்டா போதுங்க. அது ஒரு பக்கம் வச்சிடலாம், ஆறட்டும். இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு அடுப்புல வச்சிருந்த அந்த பாவக்காய் நல்லா ஃப்ரை ஆகி பாதியா குறைஞ்சிருக்கு. இது 3/4 வெந்திருக்குங்க. இப்ப இது கூட நம்ம ஊற வச்ச புளி பாத்தீங்கன்னா ஒரு 3-4 டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சு வச்சுக்கணும். அதாவது நம்ம ஊற வச்ச தண்ணி போக ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊத்தி கரைச்சு உள்ள ஊத்திக்கலாம். இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துட்டு மீடியம் ஃபிளேம்ல கொதிக்க வைங்க. இப்ப இதுக்குள்ள ஆறிடுச்சு பாருங்க நம்ம வறுத்த பொருள் எல்லாம். அதையும் மிக்சி ஜார்ல ட்ரையா பொடிச்சுக்கணும். வர கொத்தமல்லி சேர்த்ததால ரொம்ப நைஸா பொடியாது, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பொடிச்சுக்கோங்க. இப்ப இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாதி அளவுக்கு வத்திருச்சு. நம்ம ஊத்தின அந்த புளி தண்ணி பாதி வத்திருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற பொடியை உள்ள சேர்த்துக்கலாம். காய் இப்ப நல்லா வெந்திருக்கும், நீங்க செக் பண்ணவே தேவையில்லை. மிக்சி ஜார்ல கொஞ்சம் கூடி தண்ணி ஊத்தி கலந்து உள்ள ஊத்திக்கலாங்க. அவ்வளவுதான். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மீடியம் ஃபிளேம்ல கொஞ்சம் கொதிக்க வைங்க. இந்த அளவுக்கு பாதியா வத்தினதுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டா சிம் பண்ணிட்டு அப்பப்ப கலந்து விட்டீங்கன்னா நல்லா கெட்டி ஆயிரும். இதே புளி ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி கரைச்சு ஊத்தி இதே ப்ராசஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கெட்டியா இருக்கும். இது கூடவே நல்லா அந்த தண்ணியை வத்த விட்டுட்டு சாதம் போட்டுட்டீங்கன்னா பாவக்காய் சாதம் ரெடி ஆயிருங்க. அடுப்பு ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை பொடி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இதே நீங்க மண் சட்டியில பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்குங்க. அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு மேல நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. இதே மாதிரி நீங்க கத்திரிக்காயிலையும் பண்ணலாங்க. சாதத்துக்கும் பிசைஞ்சுக்கலாம், தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கவும் செய்யலாங்க.